இன்றைய நாள் தான் கடைசி நாள். இன்றைக்கி தவற விட்டிங்கன்னா திரும்ப ஓட்டர் ஐடி இருக்காது. உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்லேருந்து உங்கள் பேரை தூக்கிடுவாங்க. நீங்கள் கொடுத்த ஃபார்ம் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தது வந்து சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னுட்டு நீங்கள் போய்ட்டு இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் 84 லட்சத்துக்கு மேலே ஓட்டர் ஐடியை வந்து நீக்கப்பட்டிருக்கு. அவங்க ஓட்டு போட முடியாது. இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் ஒரு டேரெக்டாக லிங்க் கொடுத்துருக்கேன் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும். அதை போய் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்களும் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி மக்களை நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மக்களே, உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி இருந்துச்சு, இதனுடைய கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்கள் ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்கா. ஒன்று லாகின் என்று இருக்குது, ஒன்று சைன் அப்னு ஒன்று இருக்குது. லாகின் வந்து புதுசாக ஏற்கனவே நம்ம லாகின் பண்ணியிருந்தா அதில் டேரெக்டாக போயிடலாம். சைன் அப்னா புதுசாக போகிறவங்களுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே டேரெக்டாக போய்க்கலாம். இங்கே பாருங்கள், சைன் அப்னு கொடுத்த உடனே இதில் வந்து மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம், உங்களுடைய ஆப்ஷன் தான். கீழே இருக்கிற கேப்சாவை எடுத்து என்ட்ரி கேப்சான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய நேம் கேட்கும். நேமை ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டு என்ட்ரி பண்ணிங்களன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஓடிபி வரும். சரிங்களா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்து நீங்கள் போட்டிங்களன்னா உங்களுடைய ஐடி ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மார்க் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கு போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பரை எடுத்து இங்கே போட்டு இந்த கேப்சாவை எடுத்து கீழே என்ட்ரி பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், டிக் பண்ணி காட்டியிருக்கேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஓடிபி வரும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி எடுத்து இந்த மாதிரி போட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுடைய பேரில். சரிங்களா, உடனே நீங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இப்போ பாருங்கள், நான் டிக் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபில் எமிரேஷன் ஃபார்ம்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இங்கே பாருங்கள், சார் 2026 ஆன்லைன் ஃபார் சப்மிஷன் பை எலக்டர்ஸ் அப்படின்னு இருக்கா. அதுக்கு கீழே பாருங்கள் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கா. அந்த ஸ்டேட்டுன்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் எந்தெந்த இடத்துல நடக்குதோ அந்த ஸ்டேட் எல்லாமே கொடுத்துருக்குவாங்க. இதில் தமிழ்நாடுன்றதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். நீங்களும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் எஃபிக்ஸ் நம்பர்னால் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். சரிங்களா, அதில் எஸ்எம்எக்ஸ் சிடிஇ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி ஒரு 8 நம்பர் இருக்கும், 7 நம்பர் இருக்கும். அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க. சரிங்களா, நான் என்ட்ரி பண்ணிட்டேன். சர்ச்ன்றதை உங்கள் முன்னாடியே கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் என்னென்னு வருது. இங்கே பாருங்கள், யுவர் ஃபார்ம் ஆஸ் ஆல்ரெடி பின் சப்மிட்டட் ஃபார் மோர் டீட்டெயில் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ. என்னுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுடைய தான் வந்துச்சுன்னா உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சுன்றது அர்த்தம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி சப்மிட் ஆகாது இருந்துச்சுன்னா கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில் வரும். சரிங்களா, உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு சர்ச் பண்ண உடனே இதே மாதிரி ரீசெட்டுன்னு வந்துட்டு கீழே வந்து உங்களுடைய பார்ட் நம்பரு, நேமு, போலியோ நம்பரு எல்லாமே வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா சப்மிட் ஆகலைன்றது அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருக்கட்டும். மக்களே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மக்களே எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மக்களே, உங்களுக்கான கேள்வி, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது கரெக்டாக தவறான்றதை நீங்கள் உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.